ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமி ஒன் பீஸ்ல ஈஸ்ட் ப்ளூ சஹா. இது ரொமான்ஸ் டவுன் ஆர்க். இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பேசஞ்சர் ஷிப் வந்து காமிப்பாங்க. அந்த ஷிப்ல இருக்க sailors என்ன பண்றாங்கன்னா, கடல்ல இருந்து ஒரு பேரல் எடுக்கறாங்க. அந்த பேரல் எடுத்து அவங்க உள்ள லோட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு பைரேட்ஸ் கேங் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த கேங் பேர் தான் ஆல்விடா பைரேட்ஸ். இந்த ஆல்விடா பைரேட்ஸோட கேப்டன் யார் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு குண்டு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பேர் தான் ஆல்விடா. அண்ட் இவங்களுக்கு கீழ தான் இந்த பைரேட்ஸ் வந்து செயல்பட்டு இருப்பாங்க. அவங்க கூட அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்றீங்க. அவன் பேர் தான் கோபி. இந்த பைரேட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த பேசஞ்சர் கப்பல்ல இருந்து எதெல்லாம் திருட முடியுமோ எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்காங்க. அப்புறம் கோபி வந்து அந்த பேரலை கண்டுபிடிக்கிறான். அதாவது இந்த பேசஞ்சர் ஷிப்ல இருக்க sailors கடல்ல இருந்து ஒரு பேரல் எடுத்தாங்க. அந்த பேரலை கண்டுபிடிக்கிறான். அந்த பேரலை ஓபன் பண்ணலாம்னு பார்க்கும்போது அதுக்குள்ள லூஃபி வெளிய வரும். அந்த லூஃபி கிட்ட இவங்க ஆல்விடா பைரேட்ஸ்ல பார்த்தா உனக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி எனக்கு பயம் இல்லன்னு சொன்னேன். இவங்க லூஃபி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் லூஃபி வந்து இவங்க அடிச்சு போட்டுறான். உடனே இவங்க போயிட்டு இது ஆல்விடா கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இந்த பைரேட்ஸோட கேப்டன் ஆல்விடா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயத்துல லூஃபி அவ சம பசியில இருப்பான். சோ லூஃபி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் கோபி கேட்பான், உனக்கு பயம் இல்லையா, நீ அவங்க அடிச்சிட்டு அவங்க தான் பயங்கரமான பைரேட்ஸ் அப்படி மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நீ எப்படி வந்து அப்படின்னு கேட்பான். அப்புறம் லூஃபி சொல்லுவான், என்னோட கப்பல் வந்து ஒரு வேர்ல்புல்ல மாட்டி அழிஞ்சிருச்சு. சோ அதனால நான் ஒரு பேரல்ல தப்பிச்சு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் கோபி கேட்பான், என்ன பண்ண போறேன், நீ வேற அவங்கள அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் லூஃபி சொல்லுவான், நான் வந்து பைரேட் கிங் ஆக போறேன். நான் ஒன் பீஸ் வந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா கோபி வந்து சமசாகாயிடுவான். ஏன்னா ஒன் பீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மித். அதாவது இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா பைரேட்ஸுமே சர்ச் பண்ணிட்டு இருக்கிறது ஒன் பீஸ்க்காக தான். அது வந்து ஒரு பெரிய ட்ரெஷர். அந்த ட்ரெஷர் யார் ஒளிச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. கோல்ட் டி ரோஜர் அப்படிங்கிற ஒரு பெரிய பைரேட் வந்து ஒளிச்சு வச்சிருப்பாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த பைரேட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. லூஃபி அதை சொன்னா கோபி வந்து சமசாகாயிடுவான். எப்படி நீ அதை கண்டுபிடிக்க முடியும், எல்லா பைரேட்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்ப லூஃபி சொல்லுவான், நம்ம எதை நினைச்சாலுமே அதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா கோபி சம இம்ப்ரெஸ் ஆயிடும். அப்பதான் கோபி வந்து அவனோட கதை சொல்லுவான். கோபி வந்து மரைன் ஆகணும் அப்படிங்கிறது தான் கோபி காசை. பட் கோபி வந்து தெரியாதனமா இந்த ஆல்விடா பைரேட்ஸோட ஷிப்ல வந்து ஒரு ஏறி இருப்பான். அதுக்கப்புறமா 2 வருஷம் இவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருப்பான். கோபியால இந்த ஆல்விடா பைரேட்ஸ்க்கு தப்பிக்க முடியாம இருந்திருப்பான். அதனால தான் கோபி வந்து இந்த ஆல்விடா பைரேட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். லூஃபி சொன்னது பார்த்து கோபி சம இன்ஸ்பயர் ஆயிடும். சோ கோபி என்ன சொல்லுவானா, நானும் எப்படியாவது மரைன் ஆவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு யார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்விடா இருப்பாங்க. அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்து லூஃபி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லூஃபி கிட்ட வந்து ஒரு பவர் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவனோட உடம்பே ஒரு கம்மன் ரப்பர் மாதிரி தான். சோ எவ்வளவு வேணாலும் ஸ்ட்ரெச் ஆகும். அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும் அந்த லூஃபி. ஏன்னா சின்ன வயசுல டெவில் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுருப்பான். சோ இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த பவர் சைஸ் பண்ணி லூஃபி அந்த ஆல்விடா அண்ட் அவங்களோட பைரேட்ஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணி லூஃபி அண்ட் கோபி அந்த இடத்தோட தப்பிச்சு போறாங்க. அந்த இடத்துல அவங்க தப்பிக்கும் போது தான் யாரை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து அங்க இருந்த எல்லா ட்ரெஷர் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டு இருப்பா. சோ இவளும் அந்த இடத்தோட தப்பிச்சிடறா. லூஃபி அண்ட் கோபி இவங்க 2 பேரும் அந்த இடத்தோட தப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அப்ப மரைன்ஸ் வந்துடுறாங்க. மரைன்ஸ் வந்து அங்க இருந்த மக்கள் எல்லாம் காப்பாத்திடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் எஸ்கேப் பண்ணதுக்கு அப்பதான் கோபி வந்து கேட்டு இருப்பான், உன்னோட டீமுக்கு வந்து நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க தேவை. சோ நீ மட்டும் எப்படி பைரேட் கிங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் கோபி வந்து ஒரு பவுண்டி ஹண்டர் பத்தி சொல்லுவான். சோ இந்த வேர்ல்ட்ல வந்து பைரேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஹண்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறவங்க தான் இந்த பவுண்டி ஹண்டர்ஸ். ஒரு பைரேட் நீங்க உயிரோட இல்ல பணமா பிடிச்ச உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பவுண்டி. அண்ட் அவங்கள ஹண்ட் பண்ணிட்டு வரவங்க தான் பவுண்டி ஹண்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் ப்ளூலயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பவுண்டி ஹண்டர்னா அவன் ஜோரோ தான். சோ ஜோரோ உன்னோட டீம்ல இருந்தானா உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோபி சொன்னா லூஃபி நம்ம போய் ஜோரோ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஜோரோ இருக்க ஐலாண்டுக்கு வந்து போறாங்க. இந்த டவுன் பேர் தான் ஷெல் டவுன். அண்ட் இந்த டவுனோட மரைன் கேப்டன் தான் மார்கன். சோ ஒவ்வொரு டவுன் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுனுக்கு ஒரு மரைன் பேஸ் இருக்கும். அவங்க தான் என்ன சொல்றது, அந்த டவுன் வந்து ப்ரொடெக்ட் பண்றவங்க ஆட்டம் பைரேட்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் இந்த மாதிரி ஒன் பீஸ் வேர்ல்ட்ல இருக்க எல்லா ஐலாண்டுக்குமே ஒரு கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டல்ல ஒரு மரைன் பேஸ் இருக்கும். அந்த பேஸ்ல இருக்கவங்க தான் மரைன் கேப்டன். அண்ட் அவங்களுக்கு கீழ வந்து லியூட்டனன்ட் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு கீழ வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பேச்சு தான் அந்த ஊர் மக்கள் வந்து கேட்கணும். சோ இப்படி தான் மரைன் பேஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இவங்க போனாங்க ஷெல் டவுன். இந்த டவுனோட கேப்டன் யார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, மோர்கன் அப்படிங்கிறவர் தான். அவனோட பையன் பேர் தான் ஹெல்மிப். அண்ட் இந்த ஹெல்மிப் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த டவுன்ல இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுவான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்க அப்பா வந்து கேப்டன் இல்லையா, சோ அந்த பவர் வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். மக்களுக்காக ஸ்லைஸ் பண்ணி என்ன சொல்றது, வீக்கான மக்கள் அட்டாக் பண்றது அண்ட் இவன் இஷ்டத்துக்கு வாழ்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். பட் ஜோரோ வந்து சுத்தமா பிடிக்காது. ஜோரோ ஒரு நாள் அவன் மேல கை வச்சிருவான். சோ கை வச்சோன்னா அந்த ஹெல்மெட் என்ன கேட்பான் ஜோரோ கிட்ட, நீ என்கிட்ட 1 மாசம் பிரிசனரா இருந்த அப்படின்னா நான் இந்த மக்கள் வந்து விட்டுறேன், நான் இவங்களை இனிமேல் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சோ ஜோரோ வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜோரோ பார்த்தும் மரைன்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஜோரோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான பவுண்டி ஹண்டர் இல்லையா, சோ அதனால மரைன்ஸ்க்கு ஜோரோ மேல கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால தான் இந்த ஹெல்மெட் போகல எதுவுமே ஜோரோ அகைன்ஸ்டா பண்ண முடியாதனால அவன் இந்த மாதிரி கேட்பான், 1 மாசம் எங்க கூட பிரிசனரா இரு, நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஜோரோ அக்செப்ட் பண்ணி 1 மாசம் இவங்க வந்து பிரிசனரா இருப்பான். அந்த 1 மாசத்துல இவங்க ஜோரோ வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவனை கட்டி போட்டு கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் லூஃபி அண்ட் கோபி அந்த இடத்துக்கு வராங்க. சோ லூஃபி போய் ஜோரோ கிட்ட கேட்பான், எங்க டீம்ல சேர்ந்து அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் ஜோரோ என்ன சொல்லுவானா, என்னால முடியாது, நான் 1 மாசம் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் லூஃபி அண்ட் கோபி வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது இந்த ஹெல்மெட் போட்டாங்க இவனும் இவனோட அப்பா அந்த கேப்டன் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பிளான் போட்டுருப்பாங்க. அதாவது இந்த ஜோரோ வந்து எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த டவுன்லயே இவங்களுக்கு பயப்படாத ஒரே ஆள் இந்த ஜோரோ தான். சோ அதனால இந்த 1 மாசத்துல எப்படியா நம்ம இந்த ஜோரோ எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட்டுருப்பாங்க. இதை தெரிஞ்சுட்டு லூஃபி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க வந்து லாக் அகைன்ஸ்டா செயல்படுறீங்க, இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் ஜோரோ வந்து ஹெல்ப் பண்றான். சோ ஹெல்ப் பண்ணி ஜோரோ வந்து விடுவிச்சிடலாம். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து மார்கன் அண்ட் அவனோட பையனை 2 பேருமே டிஃபீட் பண்ணி அந்த இடத்தோட தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அப்ப அங்க இருந்த லியூட்டனன்ட் எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் இந்த மார்கன் இருக்காங்க கேப்டன் மார்கன், இவன் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டு இருப்பான். அங்க இருந்த எந்த ஒரு மரைனையுமே அவன் மதிச்சிருக்க மாட்டான். நான் ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல யாரையும் மதிக்காம இருந்திருப்பான். இது வந்து அங்க இருந்த லியூட்டனன்ட் யாருமே பிடிச்சிருக்காது. சோ இவன் வந்து அந்த கேப்டனை டிஃபீட் பண்ணதுக்கு அங்க இருந்த மரைன் லியூட்டனன்ட்ஸே சந்தோஷப்படுவாங்க, ஓகே நம்ம கேப்டன் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க வந்து லூஃபி கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீ என்னதான் எங்களுக்கு நல்லது பண்ணிருந்தாலும் நீ வந்து ஒரு பைரேட், நீ வந்து இந்த டவுன்ல இருக்க கூடாது, நீ வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி லூஃபி கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா லூஃபி வந்து அப்பதான் அவனோட பைரேட் டீம் வந்து ஆரம்பிச்சிருப்பான். சோ ஜோரோ அவனோட டீம்ல சேர்ந்திருப்பான். அண்ட் அப்பதான் அங்க இருந்த மரைன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த
இந்த பையன் உங்க கூட தான வந்தா அப்படின்னு சொல்லி கோபி காமிச்சு கேட்பாங்க. அந்த கோபியோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்து மரைன் ஆகணும் அப்படிங்கறது ஆசை. அண்ட் இப்போ லூஃபி கூட போனா அப்படின்னா அவன் வந்து பைரேட் அப்படின்னு சொல்லி எல்லா மரைனும் டிசைட் பண்ணிடுவாங்க. பட் கோபிக்கு வந்து சுத்தமா அதுல இஷ்டம் இல்ல. சோ லூஃபி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கோபி வந்து சமகாண்டா ஆயிடுவான். சோ கோபி டென்ஷன் ஆகுறதால கோபி கோவத்துல லூஃபியை போட்டு அடிச்சிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் லூஃபியும் கோபியை போட்டு அடிச்சிடுவான். சோ இதுக்கப்புறமா இந்த லியூட்டன்ஸ்க்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா ஓகே கோபி வந்து லூஃபி கூட சேர்ந்தவன் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிய வரும். சோ தெரிய வந்ததுக்கப்புறம் கோபி இந்த லியூட்டன்ஸ்க்கு என்ன கேட்பானா நான் வந்து மரைன்ல சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த லியூட்டன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஈவன் அந்த லியூட்டன்ஸ்க்கு தெரியும் கோபி வந்து லூஃபியோட ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இருந்தாலுமே அவங்க இந்த கோபியோட பேஷனை பார்த்தா அவன் வந்து மரைன்ல வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. லூஃபி வேணும்னா கோபி வந்து டென்ஷன் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பதான் கோபி அவங்கள விட்டு போயிட்டு மரைன்ல சேருவான் அப்படின்னு சொல்லி லூஃபிக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால லூஃபி அந்த மாதிரி பண்ணிருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் லூஃபி அண்ட் ஜோரோ ரெண்டு பேரும் அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாங்க. கோபி போயிட்டு மரைன்ல சேர்ந்துடுறான். அண்ட் எல்லா லியூட்டன்ஸ்மே லூஃபி வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டவுன் அந்த கேப்டன் மார்கன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. அதோட இந்த ஆர்க் முடியுது. ஓகே गाइस, see you next